ஹை கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன் பற்றியும் ஒரு சில அப்டேட், முக்கியமான அப்டேட் காயினெக்ஸில் என்ன வந்திருக்கு அதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி பொறுத்தவரை நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, நல்ல ஒரு மூமெண்ட்டில் தான் இருக்குது. இப்போது வரைக்கும் ஒரு டவுன் ஆகிற கண்டிஷனில் இல்லை. ஓகேவா? சப்போர்ட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 3700 ரேஞ்சிலையும், ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு அரௌண்ட் 4200 ரேஞ்சிலையும் இருக்குது. ஓகேவா? இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் தான் இருக்குது. ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? சரி, இதை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட் காயின்ஸ்லாம் வந்து இன்றைக்கே வந்து நல்லாவே மூவ் ஆக தொடங்கியாச்சு. கூடிய சீக்கிரம் வந்து நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்க தொடங்கும். ஓகேவா? பம்பாகலாம் தொடங்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு சில நாள் வந்து லாஸ்ட் ஒரு 1 or 2 days வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒரு டவுனான சிச்சுவேஷன், அதாவது ஒரு பெரிய அப்லாம் ஆகாமல் ஒரு மாதிரி மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே போக தொடங்கிச்சு. அல்ட் காயின்ஸ்லாம் வந்து பெரிய லெவலில் அப்பவும் இல்லாமல் டவுனும் இல்லாமல் இருந்து, ஆனால் இன்றைக்கி வந்து திரும்பவும் வந்து எல்லாமே வந்து க்ரீனாக மாற தொடங்கியாச்சு அல்ட் காயின்ஸ். ஸோ வந்து நல்லாவே மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயினெக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்னா ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயினெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாருக்குமே தெரிஞ்ச எக்ஸ்சேஞ்ச். நம்ம சேனலில் கூட பிகினர்ஸ் டியூட்டோரியல் எல்லாமே நான் காயினெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஒரு டாப் லெவலில் இருந்த எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ப்ராப்ளம்னால ஒரு பெரிய லெவல் டவுன் ஆச்சு. ஹாங்காங் ரெகுலேஷன் ப்ராப்ளம்னால டவுன் ஆச்சு. இப்போ திரும்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காயினெக்ஸ் ஃபவுண்டர் வந்து அவர் வந்து டெலகிராமில் வந்து ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயினெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்க வந்து மூவ் பண்ண போகிறாங்க, அதாவது அவங்க ஆஃபீஸ் மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் வந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வந்து வெளியே போயிட்டாங்க, இந்த ரெகுலேஷன் ப்ராப்ளம்னாலே வந்து வெளியே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அசிலேட்டர் ப்ரோக்ராம் போயிட்டு, ஓட்டிங் லிஸ்ட்டு போயிட்டு, காயின் லிஸ்டிங் நிறுத்திட்டாங்க. இதே மாதிரி எல்லாமே வந்து நெகட்டிவாக நடந்தனால இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு பெரிய லெவலில் இருந்த எக்ஸ்சேஞ்ச் ஒரு பாட்டம் ஸ்டேஜுக்கு வந்துட்டுன்னே சொல்லிக்கலாம். இப்போ திரும்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காரு. என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஇடி பெயர் அகெயின் திரும்ப கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ஜின் ட்ரேடிங் கொண்டு வர போகிறாங்க. புது காயின்ஸ்லாம் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு சில ஃபியூ மந்த்ஸில் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மேக்ஸிமம் வந்து Q2 Q3 இந்த ரேஞ்ச். ஓகேவா? Q2 Q3 இந்த ரேஞ்சில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அஃபீஷியலாக அந்த அப்டேட் வந்தனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஇடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவல் மூவ் 25% வரைக்கும் மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வந்து அப்பாச்சு. இப்போ லைட்டாக ஒரு சின்ன டவுன் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? 25% அப்புன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்மால் டோக்கனில் 25% அப்புன்னா ஒரு பெரிய லெவல் மூவ்மெண்ட். ஓகேவா? அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சிஇடி வந்து ஷார்ட் டைம்லேயே வந்து மூவ் கொடுத்துச்சு. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணும்போது கூட இதோட ப்ரைஸ் 196 சந்தோஷில் இருந்து நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ கூட அதுக்கு பிறகு வந்து பெரிய லெவல், அதுக்கு பிறகு கூட அப்பாகிருக்கு. ஓகேவா? சரி, இப்போது சிஇடி எதனால் இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து ஆல்ரெடியே வந்து நம்ம ரவி ப்ரோ வந்து இன்னொரு அட்மின் இருக்கார். அவர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருந்திருந்தார் சிஇடி வந்து அப்பாகும், இதே மாதிரி நியூஸஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்தவரை நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடர்ஸ்ட்டையும் இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மார்க்கெட் டவுனில் இருக்குதோ அந்த மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்டே பண்ண மாட்டோம். ஒரு மார்க்கெட் டவுனில் ஆகிட்டு இருந்தாலும் அதை வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம். எப்போ மார்க்கெட் வந்து அப் ஆகுதோ, எப்போ வந்து ஒரு 10% 20% அப் ஆகுதோ அப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டா ப்ரோ அந்த காயின் வாங்கட்டா, எல்லாருமே வந்து ஒரு அப் ஆகும்போது மட்டும்தான் வந்து ஒரு காயின் நோட் பண்ணுறோமே தவிர டவுனில் இருக்கும்போது நம்ம நோட் பண்ணுறது இல்லை. ஓகேவா? இது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். இதனாலே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய லெவல் லாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஒரு பெரிய ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட்டை கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. ஓகேவா? அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் கூட அதெல்லாம் சொல்லியிருக்கேன். நியூஸ் பேஸ்டான காயின்ஸ்லாம் ட்ரேட் பண்ணும்போது அப்பாகும்போது ட்ரேட் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் டவுன் ஆகும், அதுக்கு பிறகு வந்து வாங்குங்க. இந்த மாதிரி வந்து நான் காமனாக எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். ஓகேவா? லாஸ்ட்டாக கூட நான் வந்து 5 நியூஸ் பேஸ்டான காயின்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். எல்லாமே வந்து ஓரளவு மூவ் கொடுக்க தொடங்கிட்டு கூடிய சீக்கிரம் நல்லா மூவ் கொடுக்கும்னு நம்புகிறோம். ஓகேவா? அதே மாதிரி நியூஸ் பேஸ்டான காயின்ஸ், டிஏ பேஸ்டான காயின்ஸ்லாம் வந்து என்ன மாதிரியான மூவ்மெண்ட் கொடுக்கு, ஏன் ஸ்லோவாக அப் ஆகுது, ஏன் வந்து டிஏ பேஸ்டான காயின்ஸ் சடனாக பம்பாது, இதே மாதிரி வந்து இன்னும் வீடியோவில் வந்து அதெல்லாம் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்டிங்க ட்ரேடிங்கில் வந்து நிறைய பேர் வந்து இப்போதைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததாகவும், அதாவது ட்ரேட் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், மார்க்கெட் வந்து அப் ஆகுமா டவுன் ஆகுமா அந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது.
ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு சேஃபாக ட்ரேட் பண்ணிக்கோங்க. சேஃப் மீன்ஸ் ஒரு ஸ்டாப் லாஸோ இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வர மாதிரியோ வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள கண்டிஷன் படி மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா, இதை நீங்கள் கேட்டிருந்ததுக்காக தான் அந்த வீடியோவும் பண்ணேன். முக்கியமாக காயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து கூடிய ஒரு சில மாதங்களில் பெரிய லெவலில் வந்து மூவ் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து மார்ஜின் ட்ரேடிங் கூட கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. மார்ஜின் ட்ரேடிங் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சில் வருதுன்னா கண்டிப்பாக நல்லாவே வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் உள்ளே வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க இந்த எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கன் சிஇடி, வியாட் இதெல்லாம் வந்து நல்லாவே அப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இனியாவது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த காயின்ஸ்லாம் டவுன் ஆகும்போதெல்லாம் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து 2 மடங்கு 3 மடங்குலாம் அப் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும் சிஇடி டோக்கன் 2000 சந்தோஷி மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்த டோக்கன் அடுத்ததான் வந்து பெரிய லெவல் டம்பாச்சு. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.